அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம். இப்பொழுது எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ என்கிற சிறுகதையைத்தான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதற்கு முன் இந்த கதைவனத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது சிறுகதைக்கு போகலாம். நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ சிறுகதை. 40 வருஷம் ஆச்சு இந்த ஆற்றுக்கு மாட்டு பொண்ணா வந்து. கை நிறைய ஒரு கூட செப்பு வச்சுண்டு அப்பா தூக்கிண்டு வந்து விட்டாளே. அப்போது அம்மா அவர் தான் எங்கள் மாமியார் இருந்தார். மாமியாருக்கு மாமியாரா, அம்மாவுக்கு அம்மாவா, பெத்த தாய்க்கு மகளாக இருந்து 5 வருஷம் காலம் தானே. மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டு பொண்ணு தானே. கூடத்தில் என்னை இறக்கி விட்டுண்டு மேல் துண்டால் முகத்தை மூடிண்டு அப்பா என்னத்துக்கு அழுதாருன்னு இப்போவும் எனக்கு புரியலை. இதோ இந்த முற்றத்தில் அப்போவே அடத்துக்கு குறைச்சல் இல்லை. அந்த செங்கல் தரையில் தான் பம்பரை விட்டாகணும். நாக்கை துருத்தி கடிச்சுண்டு சொடிக்கு பம்பரை விட்டுண்டு நிற்கிறாரே. இவர் நேக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கு ரொம்ப நாளாச்சே. அதுக்காக நறுக்குன்னு வந்து தலையில் குட்டுறதோ போடான்னு ஒரு நாள் நன்னா வெஞ்சிட்டேன். சமையல் உள்ள காரியமாக இருந்த அவர் ஓடி வந்தார். ஐயோ என்னடி இது, அவன் மட்டும் என்ன கொட்டலாமோ? அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பாக வருது. என்னை கட்டி அடைஞ்சுண்டு எங்கள் உறவை பற்றி விளக்கி சொல்கிறார். ஆனால் எல்லாம் புரியுங்காலம் வரைச்சி தானே புரிகிறது. நினச்சி பார்த்தா எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. இவர்கிட்ட எனக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது? பயம்னா அது சந்தோஷமான பயம், மரியாதையான பயம். பயங்கிறது கூட சரியில்லை, அது ஒரு பக்தின்னு தோன்றது. எப்படியோ வந்துடுத்தே. 40 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த மனுஷனை கட்டிண்டு நான் என்னத்தை கண்டேன். ஒரு அது உண்டா ஒரு இது உண்டான்னு குளத்தக்கரையிலிருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுதுண்டு சில பேர் அழிச்சாட்டையும் பண்ணிட்டு திரிகிறாளே. அவளெல்லாம் என்ன ஜென்மங்களோ. அம்மா நேக்கு ஒரு குறையும் இல்லை. ஆமாம், எந்த கோயிலில் வந்து வேணாலும் நின்று ஈரத்துணையை கட்டுண்டு சொல்லுவேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. பார்க்கவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய குறையா சொல்கிறா. நான் கேட்டிருக்கேன். எதுக்கு போய் சொல்லுவானே? நேக்கும் அப்படி ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்துச்சு. அது எவ்வளவு அஞ்ஞானம்னு அப்புறம் தானே புரிஞ்சது. நேக்கே சொந்தமாக ஒன்றும் புரிஞ்சிடல. அவர் புரிய வச்சார். அவரால் தான் அது முடியும். பேச ஆரம்பித்தார்னா எங்கிருந்தான் அந்த சூத்திரங்களெல்லாம் கையை கட்டின்னு வந்து நிற்குமோ. சாஸ்திரங்கள் இருந்தும் வேதங்கள் இருந்தும் நிரூபணங்கள் எடுத்து காட்டி எப்பேற்பட்ட சந்தேகம்னாலும் சரி, என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைனாலும் சரி, அவரோட பேச்சினாலே அடித்து ஓட்டுற சாமர்த்தியம், அப்படி ஒரு வாக்கு பலம், அப்படி ஒரு ஞானம், அது அவருக்கு மட்டும்தான் வரும். ஏதோ எங்கள் ஆத்துக்காரங்கிறதுக்காக ஒரேடியாக புகழ்ந்துறேன்னு நினச்சிக்காதீங்கோ. அவரை புகழ்கிற அளவுக்கு நேக்கு ஞானம் போகாது. அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான திரச்சிரகுஷின் வந்து சக தர்மினியாக வாச்சிருக்கான் பாருங்கோ. இதை பற்றி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன். பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார். அவருக்கு நான் சக தர்மினியாக இருக்கிறது எவ்வளவு பாந்தங்கிறத பற்றி, அவருக்கு அதில் எவ்வளவு சந்தோஷங்கிறத பற்றி அவர் என்கிட்ட சொல்லதெல்லாம் நான் எப்படி சொல்கிறது? அவருக்கு சக தர்மினியாக இருக்கிறதுக்கு நேக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாகவே இருக்கட்டுமே. அதனால அவரை புகழ்கிற தகுதி நேக்கு வந்துடுத்துன்னு அர்த்தமாயிடுமா? மகாவித்வான் ஸ்ரீமான்னு சொன்னால் இந்த ராஜதானி பூரா தெரியும். இவரோட பிரக்தியாதி சென்னப்பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவி இருந்தது. இவர்கிட்ட படித்தவாள் இந்த ஆற்றுல நேக்கு கூடமான வேலை செஞ்சவாள் எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்தில் இருக்கா தெரியுமோ? நாமே பெற்று நாமே வளர்த்து நாயும் பூனையுமா நின்றுட்டு இருந்தாதானா? இதோ இப்போவும் சங்கரமட திண்ணையில் எதிரே வரிசையாக குழந்தைகளை உட்காத்தி வச்சுட்டு அவர் வித்தியாபியாசம் பண்ணி வச்சுட்டுருக்கார். அவர் குரல் மட்டும் தனியாக ஒத்தையாக கனமாக நாபியிலிருந்து கிளம்பி ஒலிக்கிறத கேட்குறச்ச உடம்பெல்லாம் சிலிர்க்கிறது. அப்புறம் இந்த வாண்டு படைகளெல்லாம் கூட சேர்ந்துட்டு முழங்குறதே, அந்த குழந்தைங்க அதனை சிரத்தையோடு பக்தியோடு மெல்லிசு குரலில் அவர் மாதிரியே சொல்லணும்னு பிராயசப்பட்டு அந்த கணம் இல்லாமல் அந்த ஸ்தாடியை மட்டும் எட்டுறதுக்கு வயிற்றை எக்கிண்டு மார்பேலை கையையும் கட்டிண்டு உச்சாடனம் பண்ணுறாளே. அது வந்து காதில் விளறச்ச வயத்தை என்னமோ செய்கிறதே. அது பெற்றவளுக்கு மட்டும்தான் வருமோ? அவர் தான் சொல்வார், குழந்தைய பெற்றுக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அதுக்கு வயத்தை அடித்து வளர்த்துறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை, அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவளை ஞானஸ்தனாக்குறது தான் பெரிய காரியம். நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெற்றவாளுங்கிற பேரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்ணுறவாளுங்கிற பேர் தான் சிரேஷ்டமானது. இன்னும் என்னென்னமோ சொல்லுவார். நேக்கு எங்கே அதெல்லாம் திருப்பி சொல்ல வாரது? ஆனால்
அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரிகிறது. இவர்கிட்ட படிச்சுட்டு இப்போ பட்டணத்தில் ஏதோ காலேஜில் சமஸ்கிருத ப்ரொஃபஸராக இருக்காரு சீமாச்சு. இப்போ பண்டித சீனிவாச சாஸ்திரிகள்னு பேரான். கேட்குறச்ச என்னம்மா மனசு குளிர்ச்சியாக இருக்கு. பெத்தா தான் வருமா, பெத்தவள் இங்கே தான் இருக்கா, தன் பிள்ளை தன்னை சரியாக கவனிக்கலன்னு காலத்துக்கு சபிச்சுண்டு ஒன்னொன்னு அவர் சொல்றச்சே என்னமோ சமஸ்காரமாக தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும். திடீர்னு அன்னைக்கே அவர் அவ்வளோ சரியாக சொன்னார்னு நினச்சி ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னொன்றும் நடக்கும். அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றச்ச சீமாச்சியோட அம்மா ஒரு நாளை நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சி இவாளை திரும்பி கூட பார்க்காம மாமியார் வீடே கதின்னு போயிட்டத அவனை வளர்க்குறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவன் பட்ட கஷ்டத்தையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாலே. அப்போ எனக்கு தோணித்து, இப்படி பெக்கவும் வேண்டாம், இப்படி சபிக்கவும் வேண்டாம்னு. ஏதோ அவள் மனசு சமாதானத்துக்காக நானும் தலையை ஆட்டின்னு இருந்தேன ஒழிய நேக்கு புரிஞ்சது இந்த கிளவி பொறாமையால் கிடந்து எரிஞ்சின்னு இருக்கான்னு. கிளவிக்கு இங்கே ஒரு குறைச்சலும் இல்லை, நன்னா தான் சவிக்கமாக தான் இருக்கா. இருந்தாலும் தான் பெத்த பிள்ளையினால மற்றவா இன்னும் சுகப்பட்டுருவாளோங்கிற ஆத்திரம் கிளவி மனசை அலக்களிக்கிறது. பாத்தியத்தை கொண்டாடுறவாளை எப்படி பாசம் கொண்டாட முடிகிறதே இல்லைன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கம் புரிகிறது. இல்லைன்னா இந்த கிளையோடு சேர்ந்துட்டு நானும் சீமாச்சியும் ஒரு வாட்டம் பாடிட்டு தான் வந்திருப்பேன். இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமாக அலசி பார்த்துடுறாரோ. தனக்கு அதனால் நஷ்டமா லாபமானு கூட யோசிக்க மாட்டார். எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறா, எத்தனை பேர் ஒத்துக்கலைங்கிறத பற்றியும் கவலைப்பட மாட்டார். அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேலே திணிச்சாலும் தூணு தள்ளி எரிஞ்சிருவார். அப்படி அதை தூர எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுட்டு வாதம் பண்ணவும் தயாராக இருப்பார். நானும் இத்தனை காலமாக பார்த்துட்டு இருக்கேனே, ஒத்தராவது அது என்னமோ நீங்கள் சொல்கிறது சரியில்லை சாமின்னு சொல்லிட்டு போனதே இல்லை. அவளோடெல்லாம் திண்ணையில் உட்காந்து இவர் பேசின்னு இருக்கச்சே நான் அவர் முதுகுக்கு பின்னால் அறையில் உட்காந்து கேட்டுன்னு இருப்பேன். அவர் பேசுகிறதுல ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்லை. அவர் என்னம்மா இங்கிலீஷ் பேசுகிறார். எனக்கு தெரிஞ்சு 20 வயசுக்கு மேலே இவர் இங்கிலீஷ் படித்தார். ஒருத்தருக்கு சமஸ்கிருத பாடம் சொல்லி கொடுத்துண்டு அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கற்றுண்டார். இங்கேருந்து கும்பகோணத்துக்கு போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார். இப்போது இவர் எழுதின புஸ்தகங்களை அங்கெல்லாம் படிக்கிற வாழ்க்கை பாடமாக வச்சுருக்காளாம். 10 வருஷத்துக்கு முன்னே காசியில் ஏதோ மகாநாடுன்னு இவர் போகிறச்சே நானும் கூட போனேன். இவருக்கு என்னென்னமோ பட்டம்லாம் கொடுத்தா. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நான் வெள்ளிக்கூடத்து நிறைய கங்கா தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து ஊரில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் கொடுத்தேன். எனக்கு என்ன குறைச்சல். அப்போதான் காசியிலேருந்து திரும்பி வரச்சே சென்னப்பட்டணத்தில் சீமாச்சி ஆற்றுல தங்கணும். பட்டணத்து பெரிய ரயில் அடிக்கு சீமாச்சி மோட்டார் காரோட வந்திருந்தான். ரயில் அடியிலேயே எங்களை நிறுத்தி வச்சு சாஸ்தாகமாக நமஸ்காரம் பண்ணிட்டான். சமுத்திரக்கரையெல்லாம் சுற்றி காட்டினான். சென்னப்பட்டினத்தில் மோட்டார் கார் இல்லாமல் ஒன்றும் முடியாதான். அப்பவும் முன்ன மாதிரி இவர்கிட்ட வந்து கையை கட்டிட்டு நின்றுட்டு ஏதோ சந்தேகம்லாம் கேட்டுட்டான். ஆனால் அவன் காலேஜுக்கு போகிறச்சே அவனை பார்க்குறதுக்கு நேக்கே பயமாக இருந்தது. தூரம் மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான். இவர் என்னடானா அதை பார்த்துட்டு ஓஹோன்னு சிரிக்கிறார். அதுக்கு அப்புறம்தான் ஒரு நாள் இந்த ஆற்றுக்கு முன்னாடி பெரிய கார் வந்து நின்னது. யாரோ பெரிய மனுஷார், சீமாச்சி ப்ரொஃபஸராக இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம். எல்லாம் வந்து இந்த ஆற்று திண்ணையில் தான் உட்காந்துன்றா. சீமாச்சி மட்டும் சொந்தமாக அடுக்களை வரைக்கும் வந்துட்டான். நான் அவன்கிட்ட அடிக்கடி ஒரு நட வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோ அப்படின்னு கேட்டேன். எனக்கு எங்கே முடிகிறது, என்னோட வந்துடும் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாளே சொல்லி வருத்தப்பட்டுண்டான். அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான். அவன் வேலை பார்க்குற காலேஜில் இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்கிறாளாம். ஆனால் இவரை கேட்குறதுக்கு பயப்படுறாளாம். நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழைச்சின்னு வந்திருக்கானான். இன்னும் என்னென்னமோ சொன்னான். நேக்கு கூட ரொம்ப ஆசையாக தான் இருந்தது. இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில் உட்காந்துட்டு பேசுனா அப்படி பேசுனா. நான் அறைக்குள்ளே உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன். நேக்கு அவர் பேசுனது ஒன்றும் புரியலை. ஆனால் ஒன்று புரிஞ்சது, அவள் ஜம்பா இவர்கிட்ட சாயலைன்னு. கடைசியில் அன்னைக்கு அவள்லாம் போனப்புறம் நானே கேட்டுட்டேன், உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா என்ன? அங்கே படிக்கிறவாளா மாணவர்கள் தானே, அங்கே சொல்லி கொடுத்தாலும் இதே பாடம் தானே, உங்களுக்கு என்ன இப்படி ஒரு பிடிவாதம்? பாவம் சீமாச்சி ரொம்ப ஆசையாக நம்பிக்கையோடு வந்தான். நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார். இவருக்கு இது ஒன்று உடம்போடையே பிறந்தது, அந்த சிரிப்பு. அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான் சிரிச்சுட்டே சொன்னார். சீமாச்சி கட்டிண்டு திரிகிறானே
அந்த மாதிரி என்ன வேஷம் கட்டி பார்க்கணும்னு நோக்கம் ஆசையாக இருக்காக்கும். வித்தியாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாதா? ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டப்புறம் மானா கணக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும்? எப்படி மரியாதை இருக்கும்? இவன் தான் கூலி வாங்குறான் ஆயிடுறானே. கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு, என்ன கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டாலும் அந்த கும்பலுக்கு தலைவரை வாங்கோன்னா. எனக்கு இதெல்லாம் ஆகிற காரியமா, நீயே சொல்லுன்னார். நான் என்னத்தை சொல்கிறது? பேசாமல் அவர் பேசின்றதை வாயை மூடிட்டு கேட்டுட்டு இருந்தேன். இவர் உடம்புல ஒரு சட்டையை போட்டுன்னு நிற்கிற மாதிரி நினச்சி பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பாக வாருது. அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாமல் இருக்கே. நானும் அவரோட சிரிச்சுட்டு அந்த விஷயத்தை அதோட விட்டுட்டேன். அவரை பற்றி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நான் போய் அவரை கேட்டதை நினச்சி தான் வெக்கப்பட்டேன். ஆனாலும் இந்த 40 வயசில் நான் அசடாகவே தான் இருக்கேன். புதுசாக ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது, அவர் சிரிக்க வேண்டியது, இப்படியே ஒரு ஜென்மமாயிட்டேன். ஒரு 10 நாளைக்கு முன்னே பாருங்க, இப்படித்தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டை எடுத்துட்டு வந்து, மாமி இது கவர்மெண்ட் நடத்துகிற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ₹1 தான் வாங்கிக்கோங்க, கிடைக்கிறதே கஷ்டம், உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கிட்டு வந்தேன்னு தந்தான். நானும் அதை பற்றி ஒன்றும் பிரமாதமாக நினச்சிக்காம ஏதோ குழந்தை நம்மளை நினச்சிண்டு அக்கறையோடு வாங்கிட்டு வந்திருக்கான்னு ₹1 கொடுத்து வாங்கிட்டேன். அந்த குழந்தை அதை பற்றி பெரிய பிரசங்கமே பண்ணினான். எத்தனையோ பேர் அதில் ப்ரைஸ் வந்து லட்சாதிபதி ஆயிட்டாலாம், ஏழைகளுக்கு தான் அதுவும் விழுறதான், இன்னும் என்னென்னமோ சொன்னான். நான் சும்மா ஒரு விளையாட்டுக்கு நான் வாங்கினேன். ஆனாக்க அன்னைக்கு சாயந்தரமே இவர் திண்ணையில் உட்காந்துண்டு ஒரு 5-6 பேர்கிட்ட இந்த பரிசு சீட்டை கிழிச்சு கட்டின்னு இருந்தாரே பார்க்கலாம். அறையில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறப்ப என்னை அப்படியே செவுளில் பலார்னு பிடிச்சிட்டு அரைகிற மாதிரி இருந்தது. அதுவும் அன்னைக்கு அவர் பேசுகிறச்சே அது சாதாரணமாக எப்பவும் பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமாக வாதம் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த லோகத்தையே சபிக்க புறப்பட்டவர் மாதிரி ஆவேசமாக கத்துனார். என்னத்துக்கு இவருக்கு இதில் இவ்வளவு கோபம்னு எனக்கு புரியவே இல்லை. இந்த தேசத்தில் இது நடக்கலாமாங்கணும். சூதாடட்டும், சோரம் போகிறவா சோரம் போகட்டும், ராஜரீகம் பண்ணுறவா லோக பரிபாலனம் பண்ணுறவா இதை செய்யலாமாங்கானோ. களிமுத்தி நாம் அழிய போகிறாங்கிறதுக்கு இது தாங்கணும் அத்தாச்சி. நெறி தேவராமல் ராஜ பரிபாலனம் பண்ணின தர்மன் எப்படி அழிஞ்சான் யோசிச்சு பாரு. தர்மனே சூதுனால தானே அழிஞ்சான். சூதுல ஜெயிச்சவனும் வாழ்றதில்ல, தோத்தவனும் வாழ்றதில்லைங்கிறது சத்தியத்து தானே ஐயா மகாபாரதம் பேசுறது. சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு, கேளு. சம அந்தஸ்தில் இருக்கவாதான் சூது ஆடலாம், அதுவே பாவம்தான். அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா. ராஜரீகம் பண்றவா, ராஜ்ய பரிபாலனம் செய்யறவா பாமர மக்களை எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூதாடலாமோ? இது அடுக்குமா? போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே இந்த ஜன சமூகத்தில் எந்த விவஸ்தையும் இருக்காது. போய் வறுமையினால் அழிகிறத விட சூதுனால தான் ஜனசகமே அழிஞ்சு போயிடும். திருவள்ளுவருக்கு தெருவாக செலவச்சு பிரதிஷ்டை பண்ணால் போருமா? அவர் சூதுன்னு பொருட்பாலில் ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காருன்னு அந்த 10 பாட்டையும் எடுத்து சொன்னார், அர்த்தம் சொன்னார், மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினார். உருப்படவே மாட்டேன்னு தலையில் அடிச்சுட்டார். எனக்கு வயிற்றுல புளி கரைக்க ஆரம்பிச்சுடுத்து. ஏன்டா இந்த சனின்னு ₹1 கொடுத்து வாங்கினோம்னு இருந்தது. ஆனாலும் என்னத்துக்கு இவர் இதுக்காக போய் இவ்வளவு ஆவேசம் காட்டுறாருன்னு புரியலை. இவர் சட்டை போட்டுக்கிறது இல்லை, லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாமல் குடுமி வச்சுட்டு பஞ்சாங்கம் பார்த்து சவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லுவாரோ? நான் பண்ண காரியத்துக்கு வசதியாக மனசுக்குள்ளே எதிர்வாதம் பண்ணிட்டேன். அந்த சீட்டை வாங்கி வச்சுன்றதுனால இப்போ என்ன கெட்டு போயிடுத்துன்னு சமாதானப்பட்டுனாலும் திடீர்னு நம்ம போராத வேலை ஒரு ₹100 விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஊர் பூரா இதுன்னா ஒரே அக்கப்போராயிரம். அதுவும் இவர் இந்த மாதிரி பேஷண்ட் இருக்கிறச்ச நான் வாங்கி அது பரசியாக ஆயிடுத்துன்னா இவரோட நாணயத்தன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு எனக்கு மனசை குழப்பின்றே இருந்தது. அந்த குழந்தை அவன்தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லித்து பத்திரிக்காரன் எல்லாம் போட்டோ பிடிக்கிறவனையும் அழைச்சிண்டு எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் தேடிட்டு வந்துடுறாளாம். சென்னப்பட்டினத்தில் இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய மனுஷால் கையால் தான் இதை தருவாளாம். அட கஷ்டகாலமே. சரி, என்னமோ வாங்கிட்டேன். இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இருந்து இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. வேணும்னே அன்னைக்கு அவருக்கு சாதம் போடுறச்ச நானே பேச்சை கலப்புனேன். என்ன அது என்னமோ ப்ரைஸ் சீட்டான், ₹1 கொடுத்து வாங்கின ஆளுக்கு ₹1,00,000 கிடைக்கிறதான், கவர்மெண்ட்டாரே நடத்துறதுனால பொய் மோசடி ஒன்றும் கிடையாதான், நாணயமாக நடக்கிறதான். பக்கத்தாத்து பொண்ணு ₹10 ஒரேடியே வாங்கியிருக்காளாம்.
அது என்ன அது அப்படின்னு கேட்டு வச்சேன். அது நம்மாத்த அடுக்கலைக்கு வந்துச்சா, அது ராஜாங்க நடத்துகிற சூதாட்டம், அவ்வளவுதான். வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது. வாந்தி பேதி வைசூரி வராமல் தடுக்கிற காரியத்தை செய்கிற கவர்மெண்டாரு தான் இதையும் செய்கிறா. அதனால அவளுக்கு பணம் கிடக்கிறதான். ஏழைகள் லட்சாதிபதி ஆறாளாம். எப்படியும் போகட்டும், நீ நானும் லட்சாதிபதி ஆகலைன்னு அலறோம். நமக்கு என்ன அதை பற்றினார். 1,00,000 கொண்டு வந்து உங்கள் ஆண்ட கொடுத்தா வேண்டாம்னு சொல்லிடுவேளான்னு. இவர் என்னை பார்த்து சிரித்தார். எனக்கு அவமானமாக இருந்தது. உடம்பு கூசித்து. 40 வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்குற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு. நான் தலையை குனிஞ்சுட்டேன். நீங்கள் வேண்டாம்னு சொல்லுவேல், அது எனக்கு தெரியும். ஏன் அப்படி சொல்லணும்னு கேட்குறேன். உங்கள் கொள்ளு பாட்டனாருக்கு மானியமாக கிடைச்ச இந்த வீட்டுக்கு அந்த மேற்கு மூலையில் 3 வருஷமாக சுவத்தில் விரிசல் கண்டு மழை பெய்யறச்ச ஒரே தெப்பமாக ஆறது. அதை சரி பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே. நமக்கும் பணம் அவசியமாக தானே இருக்குது. எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமி அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன். அது தப்பா அப்படின்னு கேட்டேன். ஓ, நீ பேசுகிறத பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை அப்படித்தானேன்னு கேட்டார். நான் பேசாமல் இருந்தேன். அசடே அசடே, ஆசை தான் மானத்துக்கு சத்துரு. அதில் பரிசு வர்றதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லலை. வந்தாலும் அது அதர்மாவை வந்த பல பேரை வயிறேறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்கிறேன். தர்ம வழியில் சம்பாதிக்காமல் வர செல்வம் பாவ முட்டன்னா. நீ சொன்னையே எங்கள் கொள்ளு பாட்டனாரை பற்றி, அவள்லாம் உஞ்ச விருத்தி பண்ணித்தான் மகா மேதைகளாக இருந்தா. எனக்கு நன்னா ஞாபகம் இருக்குது. அப்பா இதே சங்கரமடத்தில் பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பா. சாயங்காலம் காலட்சேபம் பண்ணுவார். காலையில் உஞ்ச விருத்திக்கு போவார். மறுவேளைக்கு மீதி இல்லாமல் சேருகிற அளவு தான் அந்த பாத்திரம் இருக்கும். சுலோகத்தை சொல்லிண்டு அவர் நடு வீதியில தான் நடப்பார். வீட்டுக்குள்ளே இருந்து அந்த குழந்தைய கையினால ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துட்டு நடு வீதியில வந்து அவருக்கு பிஷை தருவா. எதுக்கு தெரியுமா? குழந்தைய கையை அளவா வச்சா பெரியவா கை அளவானா 4 வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும். மற்றவா வீட்டில் வச்சுட்டு காத்திருப்பாளே, அந்த விஷயை தடுத்த பாவம் அதிகமாக போட்டாலுக்கு வந்துடாதோ, அதுக்காகத்தான். அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சப்புறம் யாராவது கொண்டு வந்தா அதை வாங்க மாட்டா. பிஷை போட வந்தவ தலையில 2 அட்சதைய அவர் பாத்திரத்திலிருந்தே போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார். அந்த வம்சத்துல வந்த புண்ணியம் தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு. இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல. இந்த நிம்மதியை, இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும்? சூதாட்டத்துல பணத்தால லட்சாதிபதிகளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம். ஒரு நாணஸ்தனை, ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்ல பார்க்கலாம்னு அன்னைக்கு பூரா போய் வந்து என்னண்டே பேசிட்டு இருந்தார். இதெல்லாம் நடந்து 10 நாளைக்கு மேலே ஆயிடுத்து. அந்த சீட்டு சமாசாரத்தையே நான் மறந்துட்டேன். நேற்று அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே, ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து பரிசு கிடைச்ச நம்பரெல்லாம் வந்திருக்கு, உங்கள் சீட்டை கொண்டு வாங்கோ பார்க்கலாம்னு உற்சாகமாக கத்திண்டு ஓடி வந்தான். நல்ல வேலை அந்த சமயம் அவர் ஆற்றுல இல்லை. எனக்கு வயிற்று என்னமோ பண்ணித்து. ஈஸ்வரா என்னை காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டின்றப்ப ஒரு யுத்தி தோணித்து. அதை எங்கே வச்சேன்னு காணம்டாப்பான்னு அவனாண்ட பொய் சொல்லிட்டேன். அதில் ஏதாவது நம்பர் வந்து தொலைச்சிருந்தா ஊரே வந்து இங்கே கூடிடாதோ. அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் வாடி போயிடுத்து. கோச்சிக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டான். அவன் போனப்புறம் நானே அந்த பேப்பரை எடுத்துட்டு அறைக்குள்ளே போய் தனியாக வச்சுட்டு பார்த்தேன். நேக்கு படிக்க தெரியாதுனாலும் எண்கள் தெரியும். அந்த எண்களுக்கு முன்னால் ஏதோ எழுத்து போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. ஆனால் அதே மாதிரி இந்த சீட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தேன். தெய்வமே, எடுத்த உடனே முதல்ல அதே மாதிரி 2 எழுத்து, அப்புறம் அதே மாதிரி 3 7 0 1 1 6. அப்படின்னா 1,00,000 ரூபாய் எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா? அஜிஜோ, இப்போ நான் என்ன செய்வேன்? மத்தியானம் அவர் வந்தப்ப சீட்டை கொண்டு போய் அவர் காலையில வச்சு என்னை மன்னிச்சுடுவோன்னு அழுதேன். நான் விளையாட்டா அந்த குழந்தை வற்புறுத்தினானேன்னு வாங்கிட்டேன். இதை பற்றி நீங்கள் இவ்வளவு கோபமாக இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நமக்கு எங்கே விலை போகிறதுன்னு அசட்டே இருந்துட்டேன். பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வேண்டிண்டேன். இப்போ இப்படி ஆயிடுத்தே, மன்னிச்சு இதையும் என்னையும் ஏத்துண்டு ஆகணும்னு அழுதேன். அவர் அதே மாதிரி சிரிச்சார். சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார். முகத்தில் அந்த சிரிப்பு மாறாமலேயே சொன்னார், அடியே நீ இப்போ லட்சாதிபதி ஆயிட்ட, சபாஸ். இது நான் சம்மந்தப்படாமல் நீயே தேடின்ற சம்பத்து. என்னத்துக்கு என் காலாண்ட கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை தன் தலையில கட்ட பார்க்குற? நேக்கு லட்சம் வேண்டாம்னு சொன்னது விளையாட்டுக்கு இல்லை, நெசமாவே நேக்கு வேண்டாம். நேக்கு இருக்கிற கவலையெல்லாம் முன்னே மாதிரி
ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி இருந்த மாதிரி இல்லாம இப்ப வர வர வேதாபியாசம் பண்றவ குறைஞ்சிட்டு வராளேங்கிறது தான். இன்னும் ஒரு 10 பிள்ளைகள் இது கிடைச்சா போறோம். பணத்தால அவ வரப்படாது, பணத்துக்காகவும் வரப்படாது. இது உனக்கு புரியாது. சரி, இது உன்னோட பிரச்சனை. நான் எப்பவுமே உஞ்ச விருத்தி பிராமணன் தான். என் தோப்பேன் பாட்டேன் எல்லாரும் வந்த வழி அதுதான். ஒரு லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவும் எனக்கு கிடையாதுன்னு பேசிட்டே போறாரு அவரு. ஏன் இப்படியெல்லாம் பிரிச்சு பிரிச்சு பேசுறேன்? இப்ப நான் இதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கறது நடந்துருத்து. இனிமே நான் என்ன செய்யணும்? அவரை திரும்ப திரும்ப நான் கேட்கிறேன். கொஞ்சம் கூட மனசுல பசை இல்லாம என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார். கடைசியில் அவருக்கு பாடசாலைக்கு போக நேரம் ஆயிடுத்தான். போகும்போது அதே மாதிரி சிரிச்சுட்டே சொல்லிட்டு போனார். இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணினா அது உன் இஷ்டம். நேராக போய் படம் பிடிச்சிட்டு பத்திரிக்கையில் ஃபோட்டோ போட்டுண்டு ஜம்முன்னு நீ வாழலாம். நான் இன்னாரு சகதர்மினின்னு சொல்லிக்கப்படாது. உன் திருப்திக்கு அந்த பொய்யை சொல்லிட்டு காலம் தள்ளிக்கோ. இல்லைன்னா இந்த மாயை வலையில நான் மாட்டிக்கல, எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சீட்டை கிழிச்சு எரி. ஆமா, கிழிச்சு எரிஞ்சிடு. வேற யார்கிட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கியிருந்தாலும் ஒண்ணுதான், நன்றியை வாங்கியிருந்தாலும் ஒண்ணுதான். சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும். அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாம அதை கிழிச்சு எரிஞ்சிடும். இரண்டும் உன்னோட இஷ்டம். அது பாவமா பாக்கியமானு முடிவு பண்ண வேண்டியது நீ. எனக்கு நாளை யாரதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க? தெய்வமே, 1 லட்சம். இந்த 1 லட்சத்தை அதிர்ஷ்டலட்சுமியை நிர்தாட்சியமா கிழிச்செறிகிறதா? அவர் கையில கொடுத்தா கிழிச்செறிஞ்சிடுவார். அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம். நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆகிற காரியமா? சொல்லுங்க. எத்தனை லட்சத்தையும் விட இவர் வசந்தவர் தான். நான் இல்லைங்கள. அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகா புருஷர். உஞ்ச விருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது. இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்ச விருத்தி வாழ்க்கையிலேயும் நேக்கு பெருமை உண்டு. பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் நேக்கு தெரியாது. ஆனா பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலை இல்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் வாழ்க்கை சாஸ்வதம் இல்லையே. இப்படி நினைக்கிறதோ சொல்றதோ மகா பாவம். ஆனா இந்த காலத்துல எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிடுது இல்லையே. இவருக்கு அப்புறம் ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா சுவா உஞ்ச விருத்தி பண்றதுல எனக்கு என்ன பெருமை? எல்லாரும் பிச்சைக்காரன்ல சொல்லுவா. கட்டின வேலை பிச்சைக்காரியை விட்டுட்டான்னு இந்த மகா ஞானியை பத்தியும் பேசுவா. அவர் கிரிச்சு எறியலாம், நான் அதை செய்யலாமா? ஆனா அவர் அப்புறம் சொல்லிட்டு போயிட்டார். நான் கையில சீட்டை வச்சுட்டு நிக்கிறேன் கணக்கிறது. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்க? நன்றி, வணக்கம்.